மதிப்பும் மரியாதையும் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, இந்த குரு வக்ர பயிற்சி காலம் சிறந்த காலமாக இருக்க போகுது உங்களுக்கு. இது எப்போ இருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9லேருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி 5 2025 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் குயிக்காக செய்யணும், ஒரு சிலதை தவிர்க்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். முதல்ல, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சின்ன சின்ன கசப்புகள், 2ஆம் இடத்துல சரி இருந்தனால பேசிய தேவையற்ற வார்த்தைகள் அனைத்துமே சரி செய்யப்பட்டு குடும்பங்கள் ஒற்றுமை வலுப்பெறப் போகிறது. வக்ரம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு பாக்கியம் ஏற்பட்டு மன குழப்பங்கள் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு குடும்ப ரீதியாக ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உறுதி அளிக்கப் போகிறது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதில் அதை விட முக்கியமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும் யோகம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளிமாநிலம் வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் பிறந்த ஊருக்கு வரலாமா, இப்படி மாறி இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. டிசிஷன் கிளவராக எடுக்கணும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சி தான், ஆனால் லாங் டேர்மாக யோசித்து முடிவெடுக்கணுமே தவிர ஷார்ட் டேர்மாக எடுக்கிறது தப்பான விஷயம். ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதி புதன், அப்போ அது நோயே கொடுத்துரும். அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதி, அப்போ நோய், பொருளாதாரம், வளர்ச்சி எல்லாமே இருக்கிற புதன இரட்டைத்தன்மை, இப்படி ரெண்டுமே மாறிடும். அதனால் கிளவராக டிசிஷன் எடுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கார். பணம் இரட்டிப்பாகும். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகரிக்க போது வாக்குப்பளிதம் ஏற்படுகிறது. உங்கள் வாக்குக்கு மரியாதை ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் சொல்லுலேயும் செயல்லையும் ஒரே மாதிரி இருக்கிற காலகட்டம் இதுதான். இந்த நேரத்தில் தேவையற்ற குழப்பங்கள் விட்டுட்டு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி. சரி, இந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, இது இப்போ செக்கு, அட்ரஸ் ப்ரூஃபு, இது மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் வேலை இருக்கும். அது சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சு. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சார் ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு சொத்து வாங்கலாமா, ஒரு ஃப்ளாட்டு வாங்கலாமா, ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமான்னா வேண்டாம், அவசரப்படக்கூடாது. உங்கள் ராசி தன்மைகளை சுமாராக இருக்கிறனால ஜாதக அடிப்படையில் லக்னம் எப்படி இருக்குது, கிரகச்சேர்க்கை எப்படி இருக்குது, தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து தான் பண்ணணும். இந்த மகர ராசிக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கிறதுல கவனமாக இருக்கணும். இல்லை ஜாதகத்தின் மூலமே உறுதி எடுக்கணும். இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலையில் குழப்பங்கள் ஏற்படும், உடல் உபாதைகள் கவனமாக இருக்கணும். 4ஆவது ஸ்தானத்தை பற்றி தான் பேசுகிறேன் எல்லாமே. அவங்களுக்கு செவ்வாய்ங்கிறது ப்ரெஷரை குறிக்கும், அழுத்தம், ப்ரெஷர் வர வாய்ப்புள்ள கால சூழ்நிலை இது. இந்த நேரத்தில் கொஞ்சம் சுமாராக இருந்து கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நேரத்தில் உங்களுக்கு கால் வலி, வயதானவங்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த கால் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் க்யூர் ஆகிற காலகட்டம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் அது டியூஷன் போக இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்பிலும் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா உங்கள் கவனம் வேறு பக்கம் திசை மாறும், அதை இழுத்துட்டு வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும். எஸ்பெஷலி 10th +2 படிக்கிறவங்க வேறு எந்த விஷயமும் கவனம் செலுத்தாமல் இதை மட்டும் செய்யுங்க. இதில் இன்ஜினியர் படித்த மாணவர்கள் படித்த உடனே வேலை கிடைக்குமா, கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, இல்லை இப்போவே ஒரு இன்டர்வியூ வரப்போகுது, அது என்ன பண்ணலான்னு பல கேள்விகள் வருது. இந்த டைமில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அரசு தேர்வு எழுதக்கூடிய காலகட்டம் இருக்கிறனால வேலைக்கு முயற்சி செய்துங்க, உறுதியாக கிடைக்கும். வேலையை தவற விட்டுற வேண்டாம், உங்களுக்கு உறுதியாக இருக்கும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இன்னொரு கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் ஈவினிங் டைம் சாயந்தர நேரத்தில் ஒரு கோர்ஸ் ஏதோ ஒன்று படிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. அந்த கோர்ஸையும் படிச்சுட்டு வெற்றி பெற பாருங்கள். உங்களுக்கு 8ஆம் இடம் சூரியன், அவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் வலுவலாகவே தந்தை ஸ்தானத்தையும் கொடுக்குது. இந்த நேரத்தில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்டதில் பார்த்து கையாள வேண்டும். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஃபைன் போடுறது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு மனு வர்றது, இப்போ ஏதோ வம்பு வழக்குகள் கேஸுகள் நடந்துகிட்டு இருந்தால் இப்போலாம் வாய்தா வாங்கிட்டு இழுத்துக்கிட்டு போகணுமே தவிர குயிக்காக முடிக்கக்கூடாது. முடித்தா உங்களுக்கு ஆதாயம் குறைவு. கொஞ்சம் காலத்தை தள்ளி போட வேண்டிய காலகட்டம், தள்ளி போட்டு வெற்றி பெற வேண்டிய கால நேரம் தான்.
சரி, இதில் உங்கள் 9ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ உங்கள் தந்தை வழி உறவில் இருக்கிற குழப்பங்கள், அது சார்ந்த விஷயங்களை ஒரு தீர்வு வரப்போது. ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, குழப்பம். இந்த நேரத்தில் கோயிலில் வேண்டுதல் செஞ்சது, கோயில் சம்மந்தப்பட்டதில் அதுக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்ற சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. கையிருப்பு பணம், மற்றவங்களுக்கு கொடுத்த பணத்தை இப்போ கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டம். ஒரு சிலர் கொடுத்துருந்தேன், இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பென்ஷன் வயசானவங்க பென்ஷன் சம்மந்தப்பட்டதை டிலே பண்ணிகிட்ருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு பணம் வர வேண்டிய ஸ்கீம் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டமாக இருக்கலாம். அதை ப்ராசஸ் பண்ணணும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் நல்ல நிலைமையில் வலுப்பெற்றிருக்கிறனால தொழில் சம்மந்தப்பட்டதில் விருத்தி பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது. பொதுவாகவே இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பெண்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஒரு மீடியா சம்மந்தப்பட்டது, கவர்ச்சி சம்மந்தப்பட்டது, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி துணி வகைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு சில இன்டீரியர் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த துறை இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை விருத்தி பண்ண வேண்டிய கால நேரம் இதுதான். உங்கள் குடும்பத்தில் இன்னொரு நபர் அவங்க புதுசாக பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பார்ட்னராக வந்து சேர்ந்து பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்ப பொறுப்புகள் நல்லா பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணுறது சரியான நேரம். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி, அவரே 4ஆம் அதிபதி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் மாறி மாறி பரிவர்த்தனை நடந்துகிட்ருக்கும், வக்ரம் பெற்றிருக்கும். அப்போ உங்கள் லாபத்தன்மை என்ன ஆகுன்னா உறுதியற்ற நிலையாக இருக்கும். பணம் வரும், திடீர்னு வராமல் இருக்கும். அப்போ அன்சர்டன் பீரியட் இந்த 4-5 மாதத்தில். இதை வச்சுக்கிட்டு பெரிய முடிவுகள், வரியோட பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு பெரிய முடிவுகள் எடுத்து இழப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது. அப்போ கவனமாக எவ்வளோ பணம் இருக்கோ அதை மட்டும் முடிவெடுக்கணும். அதில் சொத்து சோங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சித்தப்பா இல்லை மூத்த சகோதர உறவுகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ ஒரு அறிவுரைகளோ கூறக்கூடிய காலகட்டம், அது வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் க்யூர் ஆகும். 12ஆம் இடத்துல குரு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறனால வியாதிகள் குணமாகி நல்ல நிலைமையில் வருகிறது. இந்த நேரத்தில் புதுசாக கற்றுக்கிற யோகம், ஜோதிடம் படிக்கலாமா, ஆன்மீகத்தில் ஈடுபடலாமா, புதுசாக ஒரு எழுத்து தேர்வு எழுதலாமா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஆக பொதுவாக கற்றுக்கிற யோகம் உண்டு. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கத்தை பற்றி நிறைய பேர் பயந்துட்டுருந்தீங்க. 7.5 சனி தாக்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் காமாட்சி அம்மன் வழிபாடும் மீனாட்சி அம்மன் வழிபாடும் சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, சகல பிரச்சனைக்கு நிவர்த்தி அவங்க தான். ஒரு சிலர் குக்கே சுப்பிரமணியம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், இந்த 3 ஸ்தலத்தில் ஏதோ ஒன்று மாறி போயிட்டு வந்தால் யோகமாக இருக்கும். இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் காசிக்கு கூட சென்று வரலாம் இந்த இடத்துல. ஏன்னா உங்கள் சனியோட தன்மை எல்லாமே விலகிற காலகட்டம் இதுதான். இது குறிப்பாக ஒரு சனிக்கிழமை அன்று சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் யோகத்தை கொடுக்குதுங்க, அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர், 6, அப்புறம் 5, இதெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் 4ஆம் நம்பரை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் குறிப்பாக செக்குடு ஷர்ட் சம்மந்தப்பட்டது, நீல நிறம், வெண்பட்டு, பட்டு துணிலாம் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பயன்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி அபிரிமிதமாக இருக்கும் என்றது மாற்று கருத்து அல்ல. அம்பாள் வழிபாடு, அதாவது லட்சுமி கடாட்சமாக இருக்கிற அம்பாள் வழிபாடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க வரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.